பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு மிஷனரியோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்களோட டாக்குமெண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அது யாருன்னா வில்லியம் கேரி. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தவர், மாற்றத்தை கொண்டு வந்தவர் இந்த வில்லியம் கேரி. அவர் பிறந்தது ஆகஸ்ட் 17, 1761 பிறந்தாங்க. எந்த நாட்டில் பிறந்தாங்கன்னா இங்கிலாந்து தேசத்தில், யுனைடெட் கிங்டமில் அவர் பிறந்தார். அவர் பிறந்ததுலேருந்து அவருக்கு ஒரு ஆர்வம். பிறந்த ஒரு 10 வயது அப்போ அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னா செடி கொடி பூச்சிகள், அப்புறம் சின்ன சின்ன டொமஸ்டிக்ஸ் அனிமல்ஸை வளர்க்குறதுல அவர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டானவர். ஒரு சமயம் அவரோட கேரக்டரை பற்றி சொல்கிறேன். ஒரு சமயம் அவர் ஒரு மரத்தின் மேலே ஏறும்போது அந்த மரத்துலேருந்து அவர் கீழே விழுந்துட்டார். ஏன் அந்த மரத்து மேலே ஏறினார்னா, அங்கே ஒரு குருவிக்கூடு கட்டி இருந்துச்சு. அந்த குருவிக்கூடை எடுக்கிறதுக்காக அவர் மேலே ஏறினார். அவர் மேலே ஏறும்போது அதுலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுச்சு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அடிபட்டுச்சுன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காருவோம். ஆனால் அவர் அப்படி இல்லாமல் அந்த இடத்துல திரும்பி அடுத்த நாள் அடிபட்ட காலோடு திரும்பி ஏறி அந்த குருவிக்கூடை எடுத்தாராம். இது அவருடைய கேரக்டரை குறிக்குது. அவர் எதையுமே அப்படியே விட்டுற மாட்டார். விடாமுயற்சி, ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தாருன்னா அதை விடாமுயற்சினால செயல்பட்டு அதை வெற்றி பெறும் அளவு அவர் போராடுவார். இதுதான் அவருடைய இயற்கையான குணம். அவர் 12 வயதளவு அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நிறைய பண கஷ்டம். அவரால் போய் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு நிலைமை. அதனால் அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக அவர் ஸ்லிப்பர் ஸ்டிச் பண்ணுற இடத்துல போய் வேலைக்கு சேர்றாரு. அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவரானாலும் ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு அப்படிலாம் கிடையாது. ஆனால் அங்கே ஸ்லிப்பர் தைக்கிற இடத்துல ஜானுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இவருக்கு ஆண்டவரை பற்றி நிறைய காரியத்தை சொல்கிறாரு. இயேசுவை பற்றி சொல்கிறாரு. அப்படி சொல்ல 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 இவருக்குள்ள ஆண்டவரை பற்றி ஒரு வைராக்கியம் ஏற்படுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு நாடோட மேப்பை எடுத்து வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. இந்த பழக்கம் அவருக்கு சிறு வயது, அந்த வாலிப வயதில் அவருக்கு வருது. எல்லா தேசத்தின் மேல் ஒரு தாகம் ஏற்படுது. அப்பொழுது தான் அவர் இந்திய தேச மேப்பை வச்சு அவர் ஜெபிக்கிறாரு. 1792 அவர் ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் முதல் முறையாக அவர் மெசேஜும் கொடுக்குறாரு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி அவர் கூறுகிறார். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. 1793 ஜூன் 13 அவர் டிசைட் பண்ணுறாரு இந்தியாவுக்கு போகணும். அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இந்தியா மக்கள் மேலே. அவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டை அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, அவர் கொல்கட்டாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் இங்கிலாந்துலேருந்து வரும்போது அவருக்கு 4 பிள்ளைகள், அவருடைய மனைவி, அப்புறம் ஒரு மனைவியோட தங்கை, அப்புறம் இவர் 7 பேரும் இங்கிலாந்துலேருந்து கொல்கட்டாவுக்கு கப்பல் பிரயாணம் செய்கிறாங்க. அப்போ அவருக்கு வயது 33 வயது தான் ஆகுது. ஒரு இளம் வயது தான். அவர் இந்தியாவில் கொல்கட்டாவில் தன்னுடைய காலை பதிக்கிறார். அவர் அங்கே நிறைய தாவரவியலில் இடத்துல வேலை செய்கிறாரு. ஸ்கூலில் டீச்சராக இருக்கார். இந்த மாதிரி நிறைய வேலைகள் அவர் செய்தாலும் அவருக்குள்ள ஒரு பெரிய தாகம். என்ன தாகம்னா, நம்ம வேதத்தை மொழிபெயர்க்கணும், ஆங்கிலத்திலிருந்து நம்மளுடைய இந்தியா மொழியில் அதை மொழிபெயர்க்கணும் அப்படின்றதற்காக அவர் அரும்பாடுபடுகிறார். அவருடைய 5 பிள்ளைகளும் அவரோடு கூட சேர்ந்து இந்த இந்தியாவுடைய ஃபுட்டு, அங்கே கிளைமேட் எல்லாமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. ஸோ அவர் கஷ்டப்பட்டு ஓரளவு வேதத்தை அவர் எழுதி முடிச்சிடுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. 1798 1798 அப்போ அவர் எழுதி வச்ச அந்த பைபிள் எல்லாம் ஃபயர் ஆயிடுது. அப்போது அவர் ரொம்ப இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அது ஒரு காப்பி கூட இல்லை, எல்லாமே பேர்ன் ஆயிடுது. அவருக்கு ரொம்ப கஷ்டமானாலும் அவர் விடாமுயற்சியாய் திரும்ப அந்த ஒர்க்கை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய அனாதை விடுதிகள் 1900 அப்போ நிறைய அனாதை விடுதிகள், அப்புறம் 30 ஆண்டுகளாக ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் லெப்ரசி மக்கள் மத்தியில், அதே மாதிரி சதி அப்படின்ற ஒரு ஆக்டுக்கு எதிராக அவர் போராடி கொண்டிருக்கிறாரு. அப்போது ஒருத்தவங்க அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீ ஒரு ஷூ மேக்கர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இல்லை இல்லை, நான் ஒரு பழைய செருப்பு தைக்கிற ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் இந்தியாவுக்கு வந்தக்கப்புறம் ஒரு தடவை கூட அவர்
அவர் இங்கிலாந்துக்கு போகவே இல்ல. எல்லா நாளும் அவர் இந்தியால இருந்து இந்திய மக்களுக்காக அவர் சேவை செய்றாரு. 1834ஆம் ஆண்டு ஜூன்ல அவருடைய மகன் வந்து 9 வயது மகன் வந்து இறக்குறான். அப்ப யாருடையோ ஹெல்ப்பும் இல்லாம அவருடைய மகன வந்து அவருடைய கையாலே அவர் அடக்கம் பண்ணுகிறாரு. இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா, நம்ம என்ன பண்ணியிருப்போம் யோசித்து பாருங்க. ஆனா, அவர் மனம் தளரவே இல்ல. ஏன்னா, அவர் ஆண்டவர் மேல வைத்த அன்பு பெரிசு. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இந்திய மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாரு. அவர் முக்கியமா எதற்காக போராடினார்னா, மூட நம்பிக்கைகளுக்காக. கணவன் இறந்ததுக்கப்புறம் மனைவியும் அதில இந்த நெருப்புல போடுவாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்து, அதற்கு விரோதமான காரியங்கள், அதுக்கு எதிர்த்து அதுக்கான காரியங்களை செய்கிறதுல அவர் ரொம்ப வல்லவரா இருந்தாரு. அதே மாதிரி அவர் சீக்கிரமாய் புதிய ஏற்பாடை அந்த ஃபயரான கொஞ்ச நாள்லயே அவர் திரும்பி புதிய ஏற்பாடை தன்னுடைய கையினால இந்திய மொழிக்கு அவர் மொழிபெயர்த்தார். இப்பொழுது நம்ம பைபிள ரொம்ப சுதந்திரமா நம்ம படிக்கிறோம். நம்மகிட்ட எல்லார்ட்டயும் பைபிள் இருக்கு. ஆனா, அதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் இந்த வில்லியம் கேரி. இவரைப் போல நம்மளும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நாட்கள் கடைசி காலமா இருக்கிறது. இந்த நாள நம்ம ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்மளால என்ன ஊழியம் செய்ய முடியுமோ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட நம்ம ஏதாவது ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்த நம்ம மகிமைப்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய மிஷனரிகள் இன்னும் எழும்பணும். ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பினவர்கள் இன்னும் அதிகமாய் நம்ம தேசத்திற்கு வரணும். ஸோ அதற்காக நம்ம ஜெபிப்போம். தேங்க் யூ.